போர்வையில் இணை. ராசு, சொல்லுங்கம்மா. என்னடா உன் பொண்டாட்டியை பாத்தியா, பேசுனியா? அழகா பத்தி என்ன சொன்னா? அழகப்ப பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாமா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளே சம்மதம் சொல்லிட்டா. நாம இனி அதுக்கான ஏற்பாடு பண்ணலாமா. என்னடா சொல்ற, உண்மையாவா? துளசி ஒத்துக்கிட்டாளா? ஆமாம்மா, ஒத்துக்கிட்டா. இப்பதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்படியோ நல்லபடியா 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். கூடி சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? வேற ஏதாவது சொன்னாலா? அம்மா, அது என்னடா வந்து போய் நிற்கிற? என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. அதனால கோச்சிங் கிளாஸ்ல நான் தான் சேர்த்து விட்டேன். என்ன ராசு, விளாடுறியா? மாசமா இருக்கவளுக்கு பிடிச்சி அங்கேயும் இங்கே இழுத்து விட்டுட்டு இருக்கிற. நல்லா இருக்குதெல்லாம். இதுக்கிட்ட இதெல்லாம் தேவையில்லாதது. ஆமா, அவ ஆசைக்காக அவ என்னமோ பண்ணிட்டு போட்டு விட்டுங்களேன். சும்மா அவ எது பண்ணாலும் குத்தனா அவ என்னதான் பண்றது? மாசமா இருக்கும்போது அவ சில விஷயங்கள் ஆசைப்படதான் செய்யறா. அது அவ போற போக்குல போயிடணுமா. அவளே ஒரு கட்டத்துக்கு மேல அது பிடிக்கலன்னா வெளியே வந்துருவா. நாமளே முன்னாடியே இது உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். இப்படிதான் நான் ஒவ்வொரு விஷயமும் அவகிட்ட போய் தப்பா இதாயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல விட்டுருங்க, அவ விருப்பப்படி. என்ன ராசே, இன்னைக்கு ஒரு நாள் தான் போய் பார்த்துட்டு இருந்தா உடனே உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா, இது என்னோட வாழ்க்கை. என் பொண்டாட்டி சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவ விருப்பப்படி என்ன செஞ்சாலும் அது எனக்கு சம்மதம் தான். தயவு செஞ்சு விட்டுருங்க. அவளை ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நான் நடக்கிறதே வேற. என்னமோடா, எல்லாம் கல்யாணம் ஆன உடனே மாறிடுறீங்க, அதான் உண்மை. நீ பேசல உண்மை இல்லைன்னு உன் மனசாட்சியை தொட்டு நீயே கேட்டுப்பாரு. அதுவே சொல்லும். எப்பயுமே நீ நல்ல கண்ணாடிச்சே பார்க்க மாட்டேறது. எது பண்ணாலும் குத்தம். துளசி எது பண்ணாலும் குத்தம், அப்படித்தானே? எதுவும் பேச விரும்பலடா, உங்க விருப்பம். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க, ஏன்ட்ட எதுவும் கேட்காத. இதுக்குதாம உன்ட்ட எதுவுமே சொல்றது இல்லைண்ணா. டேய் ராசு, திரும்பிட அந்த பக்கம். எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லப்பா. ஆளை விடுங்கடா சாமி. சரி சாப்பிடுடா. எனக்கு பசிக்கலமா, விட்டுருங்க. என்ன பாட்டி, 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி வச்சிருக்கோம் இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ராசே, இங்க கொஞ்சம் திரும்பிடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யார் வந்திருக்காங்கம்மா? நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல, ஆளை விடுங்க. ஏய் ராசே, திரும்பிடா அந்த பக்கம். துளசி, என்னங்க துளசி, எப்படி இங்க? என்னால நம்பவே முடியல. பாட்டி தள்ளு பாட்டி. சரி நடத்து. துளசி, என்னால நம்பவே முடியலடி. நீ வந்துட்டியா? எப்படிடி? எப்படி? எம்மாடி வாமா. என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? டேய் சுத்தி ஆளுங்க இருக்காங்க. டேய் ராசே. துளசி, ஐயோ என்னங்க, தள்ளுங்க. பாட்டி அத்தை இங்க இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க? தள்ளுங்க, கையெடுங்க. அவங்க என்ன ஏன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்கிறேன். எப்படி துளசி? நீ வருவியா மாட்டியா நான் ஏங்கிட்டு கிடந்தேன். இன்னைக்கு வந்துட்ட. ஐயோ அதை பத்தி சொல்றேன், கையெடுங்க. விடுடா, அவளே கூச்சப்படுற. அவன் ஒருத்தன் போய் கட்டி பிடிச்சிட்டு விடுன. எப்படிடி? என்ன நடந்தது எனக்கு ஒண்ணு புரியல. டேய் ராசே, எல்லாத்தையும் நான் சொல்றேன். அவனுக்கு ஒண்ணு தலையும் புரியல வாழும் புரியல. சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? எப்படி கூட்டிட்டு வந்தீங்க துளசியா? அது துளசி இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க தங்குவா, நாளைக்கு போயிருவா. அது ஒரு விஷயமா தான் வந்திருக்கா. என்னது, நாளைக்கு போயிருவாளா? என்ன விஷயம்? என்னம்மா? ஒண்ணுல, துளசி இட்லி ஆர்டர் எடுத்திருக்கா. 150 இட்லி நாளைக்கு காலையில டெலிவரி பண்ணணும். அதுக்காக சமைக்கிறதுக்கு தான் நான் இங்க கூட்டிட்டு வந்த துளசிய. சட்னி, சாம்பார், 150 இட்லி, கூட ஒரு ஸ்வீட் எல்லாமே செய்யணும். கடையில வச்சு எதுவும் செய்ய முடியாது. சரி வீட்டுல வச்சு செஞ்சுக்கலாம்னா துளசி கையோட கூட்டிட்டு வந்தேன். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த ஆர்டர் அவ மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் கூட இருந்து சேர்ந்து அவளுக்கு முடிச்சு கொடுக்கணும், சரியா? அட்வான்ஸ் கூட வாங்கிட்டோம். 150 இட்லி ஆர்டரா? எப்படி பாட்டி செய்ய முடியுமா? என்னம்மா திடீர்னு இப்படி குண்டத்துக்கு போடுற? ஒருத்தங்க வெங்காயத்தை தெளிங்க, ஒருத்தங்க காய் நறுக்குங்க. ஆளாளுக்கு ஒரு வேலையா பாப்போம். சரிம்மா, சரி. துளசிக்காக இந்த வேலையை பார்த்து கொடுப்போம். அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி ரூம்ல கூட்டிட்டு போய் நான் பேசிட்டு தான் அனுப்புவோம்பா, சொல்லிட்டேன். ஒன்றரை பையனை அடக்க முடியாது போல. மாசமா இருக்க பிள்ளைய கூட்டிட்டு போய் என்னடி பண்ண போறேன்? ஏலட்சுமி, டேய் கம்முனி இரேண்டா. அவ ஒரு நாள் நைட்டு இங்க தங்கதான் ஒன்று பொறுக்கல. நாளைக்கெல்லாம் விரட்டி அடிச்சு விட்டுருவேட்டு இருக்கே. ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்டாட்டி வந்திருக்கா, அதனால நானும் அவளுக்கு போய் பேசணும். தயவு செஞ்சு எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு மணி நேரம் பேசிட்டு நான் அனுப்பி விட்டுருவேன். அடப்பாவி, சங்கதி கேட்டியா என்ன? என்னங்க பண்றீங்க நீங்க? துளசி, ரொம்ப நாள் ஆச்சு, வா நம்ம ரூமுக்கு போவோம். என்னம்மா அந்த பையன் இப்படி பண்றான்? ஆசைக்கே இல்லாம. அவன் அப்படியே உங்க தாத்தா மாதிரி. துளசி வா, இப்படியா கூப்பிட்டு வர மாட்டா? வா, நானே கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன். அம்மாடி போமா, அவன் தூக்கிட்டு போயிடுவான் நாட்டுக்குன்னைய. அதான் வந்துடுறேன். சரி போ. சின்ன ஜெர்சிங்களை எல்லாம் வச்சுட்டு ஒன்னும் சொல்றதில்லம்மா. துளசி வரேங்க, நீங்க வா. அவன் பையன் நல்லா குத்து காட்டாண்டி. நான் என்ன வேலைக்காக கூட்டிட்டு வந்தேன், இவன் என்ன வேலை பண்றான் பாரு. சரி, அதை பேசிட்டு இருக்கட்டும். நம்ம வெங்காயத்தை தொடிச்சு காய நறுக்குவோம், சரியா? ஏமா மாவு முருகேசன் கடையில சொல்லிருக்கமா, ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் பழைய மாவு புது மாவு கலந்து கொடுத்துருவான் காலையில இட்லி சுடுறது. சரிம்மா, சரி. அப்ப நான் வெங்காயத்தை எடுத்து விட்டா துளிப்போமா?
சரி லட்சுமி எடுத்துட்டு வா. சரி சரி. அம்மம்மா குண்டு மல்லி அழகி தூக்குது அழகா கிட்ட என்னங்க பாட்டியும் அத்தையும் வெளியே இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. வெளியே இருந்தா என்ன உள்ளே வரப்போறாங்க? அதான் தாள் போட்டு தானே வச்சிருக்கேன். ஒன்றும் பயம் இல்ல, பயப்படாத. இதெல்லாம் இப்ப எதுக்கு? வேண்டாம், என்ன விடுங்க. இப்பயும் வேணான்னு போயிடுவ, அப்புறம் நான் எங்க போறது? என் பொண்டாட்டி இருக்கும்போது தானே நான் ரொமான்ஸ் பண்ண முடியும். நீ தான் இங்க இருக்கவே மாட்டேங்கிறியா மேடம்? என்ன விடுங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் வேண்டாம், புரிஞ்சுக்கங்க. மாசமா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாரடி சொன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சும்மா இது பண்ணிட்டு இருக்கா துளசி. நானும் இன்னைக்கு தான் என் கூட இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். நீ அதையும் கெடுத்து விட்டுருவ போல. உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? நான் இப்ப மாசமா இருக்கேன். மாசமா இருந்தா என்ன? நான் ஒன்றும் மற்ற நேரத்தில் நடந்துக்க மாதிரி இன்னைக்கு நடந்துக்கலையே. சும்மா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன். அது ஒரு குத்தமா? நீங்க கட்டி பிடிச்சிட்டு தான் நிக்கிறீங்க. எனக்கு தான் என்னென்னமோ பண்ணுது. அதான் தான் சொல்றேன், தள்ளி போங்கன்னு. என்ன பண்ண எனக்கு என்ன? எனக்கு என் பொண்டாட்டியும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கணும், அதுவும் இன்னைக்கு விடிய விடிய. சரிங்க, அப்ப ஆர்டர் யார் முடிச்சு கொடுப்பாங்களா? உங்க பாட்டி அதே வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நாம இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி கூட, அதுவும் நான் வேற யாரு கூடயும் பண்ணலையே. ஐயோ கடவுளே, உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. என்னை விட்டுட்டு இவ்வளவு நாள் இருந்தீங்களா? அப்புறம் என்ன, இப்ப இருக்க வேண்டியதானே? இத்தனை நாள் இருந்தது எவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். உனக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத மாதிரி கேட்காத. நீ அங்கேயும் நான் இங்கேயும், பத்தாததுக்கு என் குழந்தைகிட்ட கூட என்னால பேச முடியல. இப்படி நீ இப்படி இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? நான் ஏதோ கோவப்பட்டு பேசிட்டேன்னா இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக உனக்கும் எனக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு நீயா முடிவு பண்ணிட்டா நான் என்னடி பொண்டாட்டி பண்றது? சொல்லு. என்னை பார்த்தா எனக்கு பாவமா இல்லையா? ஆமா, இருந்தாலும் ஒரு பக்கம் என் வைராகியம் என்ன இருக்க வச்சுச்சு. நான் என்ன பண்ணட்டு சொல்லுங்க? சரி சரி, பரவாயில்ல. இது வரைக்கும் எப்படியோ, இனிமே என் கூட இங்கேயே இருந்துரு பொண்டாட்டி. உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு என்னெல்லாம் பண்ண தோணுது, எங்க போகணுமோ போயிட்டு வா. ஆனா எங்க போனாலும் நைட்டு வீட்டுக்கு மட்டும் வந்துடுறி ப்ளீஸ் ரீ. என்னால உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது, சத்தியமா முடியாது. இன்னைக்கு இனிமே இப்படியே இருந்துரு பொண்டாட்டி. உன் காலில் வேணாலும் கெஞ்சி கேளுக்கிறேன் ப்ளீஸ் ரீ. இப்ப என்ன, இனிமே டெய்லி உங்க கூட இங்கே இருக்கணும் அதானே? இருப்பியா? சரி, இருக்கிறேன். போதுமா? சத்தியமா? சத்தியமாங்க. இல்ல இல்ல, என் மேல சத்தியமா? உங்க மேல சத்தியமா சொல்றேன். இனிமே நான் இங்கதான் இருப்பேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா ஒண்ணு, என்னோட வைராகியத்தை நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு கலெக்ட் ஆகணும், தினேஷோட கல்யாணத்தை நடத்தணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். ஐயோ, அதை பத்தி நான் எதுவுமே பேசலாமா? நீ இங்க இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. உனக்கு என்னெல்லாம் பண்ண தோணுதோ உன் புருஷன் கூட வந்து நீ தாராளமா பண்ணு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, என்னை விட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் ரீ. சரி, நான் தான் போலேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்படா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, அப்படியே பெட்ல படுப்போமா? எதுக்கு? எதுக்கு படுப்பாங்க? தெரியாத மாதிரி கேக்குற பத்தியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த நேரத்துல இதெல்லாம் வேண்டான்னு. நான் உன்னை எந்த கஷ்டமும் படுத்த மாட்டேன், பயப்படாத. சரியா? சும்மா உன் கூட படுக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ அந்த தைரியத்துல என் கூட படுத்தினா அதுவே போதும். சரி சரி, பயப்படல. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இந்த குழந்தை பிறந்தோடனே கண்டிப்பா அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆயிடுவான்பா. அது எந்த மாற்றமும் இல்ல, அதையும் நான் சொல்லிட்டேன். சந்தோஷம் அப்பள விட இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறது நான் படாத பாடு விட்டுட்டு இருக்கேன். இதுல இன்னொரு குழந்தை வரையா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. அதுக்கு வேற ஆள பாருங்க. வேற ஆள பாக்கணுமா? அப்ப சின்ன வீடு ஒண்ணு செட் பண்ணிட்டுமா? அடிங்க, நீ இனிமே இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான கெட்ட கோவம் வந்துருங்க. நீதானே தானே வேற ஆள பாருங்கன்னு, அதான் வேற ஆள பாக்குறேன்னு. அப்புறம் நீயே சொல்லிட்டு நீயே கோவப்படுற பத்தியா? எந்த வீட்டுல இதெல்லாம் நியாயம்? ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுலே போதுமான ஆயிரும்பல, இதுல இன்னொரு குழந்தையெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேவையில்லாத ஆசை வளர்த்திக்காதீங்க, சொல்லிட்டேன். அதுக்கு என்ன, அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, பெத்துப்பட்டா அவங்க பாத்துக்க போறாங்க. நீ என்னமோ ரொம்ப பண்றிய. எல்லாம் நல்லா சொல்லுவீங்க. குழந்தைக்கு பால் கொடுத்து நைட்டு பகலுமா கண் முழிச்சு எல்லா வேலையும் பார்க்கறது யாரு? அம்மா நான் தானே பண்ண முடியும். அதே எப்படி அத்தையும் பாட்டியும் பார்க்க முடியும்? அவங்க என்ன பகல் நேரத்துல பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்குன்னு பால் கொடுக்குற வேலையெல்லாம் நான் தானே பண்ணி ஆகணும். சொல்லுங்க. அதெல்லாம் நீ தாண்டி பண்ணணும், நீ தாண்டி குழந்தையோட அம்மா, அப்ப நீ தான் பண்ணணும். தெரியுது இல்ல, அப்புறம் சொல்றீங்க. சரி சரி, முதல்ல இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கலாம், அதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். முடிவு பண்றதெல்லாம் இல்ல, நான் இப்பயே சொல்லிட்டேன், ஒரு குழந்தை தான், ஒரு குழந்தை தான். அதெல்லாம் உன்னை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும். உனக்கு அந்த கவலை வேண்டாம், சரியா பொண்டாட்டி? நல்லா பேசி பேசி மயக்கிறீங்க நீங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் மட்டும் உன் கூட படுத்துட்டு அப்புறம் வேலை ஏதோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது போய் நான் பண்றேன், நீ தூங்கு, சரியா? ஐயோ, நானும் தான் வரணும். என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போய் என்ன பண்ண போறீங்க? பாட்டி அத்தை எல்லாம் வேலை பார்த்துருப்பாங்க, நான் இங்க படுத்து தூங்க முடியுமா? என்னங்க நியாயம் இது?
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அவங்களே உன்னை தூங்குன்னு தான் சொல்லுவாங்க. நீ ஏண்டி மாசமா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நீ படிச்சு தூங்கு, நாங்க பாத்துக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை, உங்க கூட கம்பெனிக்காவது கொஞ்ச நேரம் வந்து உட்கார்றேன் சரியா? அப்புறம் ஒரே முட்டா நான் வந்து தூங்கினா நல்லா இருக்காதுங்க. அவங்களுக்கும் என்னை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், நாம வேலை செய்யும்போது இப்படி தூங்குறாளேன்னு. அப்படிலாம் எங்க வீட்டுல நினைக்க மாட்டாங்க. இதுக்கு மேல உன் விருப்பம். ஆனா ஒண்ணுடி, நீ சொல்றத நீ பேசுறத நீ கரெக்டா ப்ரூவ் பண்ணிடுற. எங்களால உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியலமா. இந்த மாதிரி டேலண்ட்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. புரிஞ்சா சரி. சரி வாடி படிக்கலாம். சரி.